தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 11/7/2018 புதன்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரவு 12:14 வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கிரகங்களுடைய சுழற்சி தான் மனித வாழ்க்கையின் வளர்ச்சி. அப்படி சுழற்சியாகின்ற பொழுது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்கள் ஒரு கட்டத்திலே இருக்கும். சூரியன் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகிற கிரகம். சித்திரை மாதத்திலே மேஷத்திலே இருக்கும், வைகாசியிலே ரிஷபத்துக்கு வரும், மிதுன ராசிக்கு வருகின்ற பொழுது அதற்கடுத்த ஆனி மாதத்திலே வரும். இப்படி 12 மாதங்களும் அது சுற்றி வருகிறதற்கு ஒரு வருடம் ஆகிறது. குரு பகவான் ஓராண்டுக்கு ஒரு வீட்டிலே இருப்பார். இப்பொழுது ஒரு ஆண்டு ஒரு வீட்டிலே இருப்பார், அடுத்த ஆண்டு ஒரு வீட்டில், இப்படி 12 ஆண்டுகளுக்கும் இருப்பார். சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு வீட்டிலே சஞ்சரிக்கின்றார். இப்படி பார்க்கின்ற பொழுது செவ்வாய் 1.5 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு இல்லத்திலிருந்து அடுத்த இல்லத்திற்கு செல்கின்ற ஒரு அருமையான கிரகம். ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் செவ்வாய் மட்டும் பலமா இருக்கணும். ஏன்னா தைரிய காரகன். ரொம்ப பேருக்கு இப்ப மனப்பயம் கவ்விடுது, மன துணிவு இல்லாம போயிருது. துணிவும் தன்னம்பிக்கையும் தேவை அப்படின்னு அடிக்கடி சொல்றது வழக்கம். ஒரு மனிதனுக்கு அதுலயும் ஆண்களாக இருந்தால் மனோவியாகுலம் இருக்கக்கூடாது. இந்த செவ்வாய் நல்லா இருந்தால் தான், தைரியகாரகன் நன்றாக இருந்தால் தான் தைரியமாக நாம் வாழ முடியுமா. ஒரு நல்ல ஒரு பெரிய அதிகாரி, காவல்துறை அதிகாரியா இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கும். அப்பதான் அவர் கமாண்டிங் பவர், அதிகாரத்துவ யோகம் ஒருவருக்கு கிடைக்கணும்னா செவ்வாய் பலம் நன்றாக இருக்கணும். அமைச்சராகும் யோகம், எம்எல்ஏ எம்பி அவெல்லாம் நீங்க இருக்கணும்னா செவ்வாய் பலம் நன்றாக இருக்கணும். ஆனால் அந்த செவ்வாய் எந்த இடத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜாதகத்தை புரட்டி பாருங்க. லக்னத்தில் ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்கு அப்படின்னா அவருக்கு ரொம்ப முன்கோபம் வரும், பின்விளைவு சிந்திக்காம பேசுவார். அந்த கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அதுக்குரிய ஆலயத்துக்கு அவர் போகணும். திருத்தணின்னு ஒண்ணு இருக்கு மெட்ராஸ் பக்கத்துல, முருகனுக்கு கோபம் தணிந்த இடம். அப்படி கோபம் தணிந்த இடங்களுக்கு சென்று அவருடைய கோபத்தை அவர் தீர்த்துக்கணுமா. அதனாலே முன்கோபம் ரொம்ப யாருக்கு வரும் அப்படின்னா, ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா, அல்லது லக்னத்திலேயே செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ரொம்ப முன்கோபம் வரும். முன்கோபம் முரட்டுத்தன்மை வரும். சில பேர் சொல்லுவாங்க, அவர் எதையுமே வாய்னால பேச மாட்டார், கைனால தான் பேசுவார் அப்படிம்பாங்க. அப்ப அடிப்பார்னு அர்த்தம். அது மாதிரி அவர் அந்த அடிதடிகளுக்கு போறது, மாதிரி ஏதாவது விபரீதமான எண்ணங்கள் எல்லாம் உருவாக்குறது யாருக்கு அப்படின்னா ஜென்மத்திலே செவ்வாய் இருந்தால் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உடலில் இருக்கக்கூடிய அவருடைய ரத்தத்திலே சில பாதிப்புகள் வரும், ரத்த அழுத்த நோய்கள் எல்லாம் வந்துருமா. அதனால லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும் ராசியில செவ்வாய் இருந்தாலும் பிளட் டெஸ்ட் பண்ணிக்கணும், ரத்தத்தை சோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். ரத்தத்திலே ரத்த சோகை இருக்கலாம், அல்லது ரத்தத்திலே ஏதாவது ஒரு வினோதமான வியாதிகள் சேரலாம். ஆகையினாலே அந்த ஜென்மத்திலே செவ்வாய் இருப்பவர்கள் ரத்த பரிசோதனைகள் செய்து கொள்ளணும்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். சரி, 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கு. 2ஆம் இடம் என்ன? வாக்கு, தனம், குடும்பம். 2ல செவ்வாய் இருந்தா துணிஞ்சு எதையும் பேசிடுவார். பேசுனதுக்கு பின்னால சிந்திச்சு பார்ப்பார், ஆகா இப்படி பேசிட்டமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவார். ஆக அவர் எதிர்ப்புக்கு மத்தியில தான் அவருக்கு வாழ்க்கை இருக்கு. யார் எது சொன்னாலும் மதிச்சு சொல்ல மாட்டார். அவரு சொல்றதுதான் தான் பிடித்த முயலுக்கு 3 கால்ங்கிறாங்கல்ல, அப்படி 2லே செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு எதிர்ப்பு ரொம்ப வந்துடும். இவர் ஏதாவது ஒன்று சொல்லுவாரு, அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்படி எதிர்ப்பு வருகிறதுனாலே எதிர்ப்புக்கு மத்தியில் அவர்கள் வாழ்க்கை அமையும். சரி, 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு விருதுகள் கிடைக்குமா, பட்டம், பதவி. நல்ல இந்த கலைமாமணி விருதெல்லாம் வாங்குறாங்கல்ல, அப்படி அரசாங்கத்தில் ஒரு பெரிய விருதுகள் எல்லாம் வாங்குறவங்களுக்கு 3ஆம் இடத்திலே அது இருக்கும். அது மட்டுமல்ல, நிலபுலன்கள் நிறைய சேரும். அன்சை நிலம், புன்சை நிலம் என்று நிலங்கள் வாங்குவது, பண்ணை வாழ்க்கை, நிறைய விலங்குகள் எல்லாம் வைத்து அவர்கள் வளர்ப்பார்கள். மாடு, கன்று, கோழி, நாய், இப்படி எல்லாம் வளர்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் யாருக்கு கிடைக்கும்னா 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் கிடைக்கும். இன்றைக்கு ஒரு பிள்ளை பிறக்குது அப்படின்னா, இன்றைக்கு சந்திரன் ரிஷபராசியில் இருக்கு. அந்த சந்திரனுக்கு 9ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கு. 9ல செவ்வாய் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, இன்றைக்கு அதிகாலையில ஒரு பிள்ளை பிறக்குது. சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திரம் இரவு 12:14 வரைக்கும் இருக்கு. மிருகசீரிஷனுடைய முன் பாதத்துல அது பிறக்குது அப்படின்னா 9ஆம் இடத்திலே அதுக்கு செவ்வாய் இருக்கும். 9ல செவ்வாய் இருந்தால் அதுக்கு வாகன யோகம் உண்டு. டிராவல்ஸ் எல்லாம் வச்சு நடத்துற ஒரு யோகம் வாய்ப்பு வரும். சொந்தமாகவே அவர்கள் வாகனம் வைத்துக் கொள்ளலாம். ஏறக்காரு இறங்கக்காரு இருக்கு அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு யோகம் கொடுக்கும். இப்படி செவ்வாயினுடைய பலத்தை வைத்து நம் வாழ்க்கையினுடைய வசதியை கூட அறிந்து கொள்ள இயலும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகின்ற நாள். இன்றைக்கு பாராட்டும் புகழும் உங்களுக்கு கூடும். நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் வாய்ப்பு கிடைக்கும்.
நண்பர்களின் நல்ல ஆதரவும் உங்களுக்கு உண்டு. பஞ்சமஸ்தானத்திலே சுக்கிரன் இருப்பதால் பெண் குழந்தைகளின் கல்யாண கனவுகள் அல்லது பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரன் இன்றைக்கு உச்சம் பெற்று உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். எனவே கனவுகள் நனவாகும், தட்டுப்பாடுகள் அகலும், தனவரவு திருப்திகரமாக இருக்கும். தலைமை பொறுப்புகள் கூட உங்களுக்கு தேடி வரலாம். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் நல்ல தகவலாக இருக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சூரியன் இருக்கிறார். மதியம் 12:58 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகிறார். எனவே காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் மகத்துவம் தருவதாக இருக்கும். காலையில் மனக்கவலை இருந்தாலும் மாலையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்புகள் வரலாம். நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் இந்த சூரிய பலத்துக்கு உண்டு. எனவே காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அலைபேசி வழி தகவல் ஆனந்தம் தருகின்ற நாள். இன்றைக்கு ஆதாயம் தரும் தகவல் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்கும். மாமன் மைத்துனர் வழியிலும் உங்களுக்கு மனதுக்கினிய சம்பவம் நடைபெறப் போகின்றது. சேமிப்பு உயரும், செல்வாக்கு மேலோங்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில், உங்கள் ராசியிலோ தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன். எனவே தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகிறது. பழைய தொழில் நடந்தால் அதை கொடுத்துவிட்டு புதிதாக தொழில் தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் இருந்தால் உத்தியோகத்தை விட்டுவிட்டு இனி புதிதாக தொழில் தொடங்கலாம் என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைக்கு வெற்றி கிடைக்கும் விதத்தில் நண்பர்களும் கூட்டாளியாக சேர முன் வருவார்கள். அது மட்டுமல்ல, தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் வாங்குவதில் கூட தனி கவனம் செலுத்துவீர்கள். இந்த நாள் ஒரு நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விருப்ப ஓய்விற்காக விரைந்து செயல்படுகின்ற நாள். வேலை பார்ப்பதிலிருந்து இனி விடுபட வேண்டும், சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகிவிடும். 10 சூரியன் இருப்பதால் அதற்கேற்ற விதத்திலே உங்களுக்கு அரசு வழியிலும் அனுகூலங்கள் கிடைக்கும். வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும், வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். நண்பர்களும் உங்களுக்கு நாடி வந்து நாம் சொந்தமாக தொழில் செய்யலாமா என்றெல்லாம் உங்களுக்கு அவர்கள் எடுத்துரைப்பார்கள். அது மட்டுமல்ல, வீடு கட்டும் முயற்சி அல்லது வீடு வாங்கும் முயற்சி, சொத்துக்கள் வாங்குவது பற்றி சிந்தனையும் உங்களுக்கு மேலோங்கும். பிள்ளைகளில் குறிப்பாக ஆண் குழந்தைகளின் எதிர்கால நலன்கருதி நீங்கள் செலவிடுவீர்கள். 5லே கேது இருக்கிறார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பூர்வீக கோயில்கள் இருந்தால், அதாவது முன்னோர்கள் கட்டிய கோயில் சிதிலமடைந்திருப்பதெல்லாம் இருந்தால் அவற்றை எல்லாம் பழுது பார்க்கும் பணி அல்லது பராமரிக்கும் பணியில் ஆர்வம் காட்டுகிற நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய நாள். உங்கள் முயற்சியில் சில குறுக்கீடுகள் வரலாம். முன்னேற்றத்திற்கு பாதிப்புகள் வரலாம். குழந்தைகளாலும் தொல்லை, கூட இருப்பவர்களாலும் தொல்லை என்ற நிலை உருவாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டும். பக்கத்தில் பணிபுரிபவர்களால் சிக்கல்கள் உருவாகலாம். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மதியம் 12:58 மேல் சந்திராஷ்டமம். எனவே காலையில் கலகலப்பு, மாலையில் சலசலப்பு என்ற நிலை உருவாகலாம். காலையில் வரவு திருப்திகரமாக இருக்கும், மாலையில் செலவு இருமடங்காக இருக்கும். வீண் விரயங்கள் ஆகாமல் வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவது நல்லது. நட்பு பகையாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உறவினர் பகையும் உருவாகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்தால் நல்லது. திட்டமிட்டு செய்த காரியம் திசை மாறி செல்கிறது என்று கவலைப்பட வேண்டாம். தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு இருப்பதால் இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள இயலும். இன்று அனுமன் வழிபாடு அல்லல் தீர்க்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வக்ரச்சனையின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. சூரியனுடைய பார்வையும் அதில் பதிகிறது. ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கின்ற நாள். முன்னோர் வழி சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். பிதிராஜ்ய சொத்துக்களில் இருந்த பாகப்பிரிவுகள் சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் திட்டமிட்டிருந்தால் அந்த திட்டங்களில் இன்றைக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. வழக்கில் உங்களுக்கு சாதகமாக அமையும். தனவிரயம் உங்களுக்கு உண்டு என்றாலும் கூட தேவைக்கேற்ற பணமும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் வாக்குஸ்தானத்தில் கேது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. எனவே யோசித்துக் கொடுப்பது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கையை தளரவிடாமல் வைத்துக் கொள்ள வேண்டிய நாள். சகோதரர்களின் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாகத்தான் கிடைக்கும். செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். இருந்தாலும் ஓரிரு சகோதரங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார். தாய்வழி ஆதரவு குறையும். 4ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய், 11ஆம் இடத்துக்கும் செவ்வாய் அதிபதியாகி இன்றைக்கு வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே வெளிநாட்டில் இருப்பவர்கள் தாய்நாடு திரும்பும் யோகம் உண்டு. தாய்நாட்டில் இருப்பவர்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாகலாம். தாய்வழி பகை, பங்காளி பகைகளும் உருவாகும். 8லே சுக்கிரன் இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கும் வரலாம். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். எனவே உத்தியோகத்தில் உள்ளவர்கள் இடமாற்றம் செய்வதற்கு ஏதேனும் ஏற்பாடுகள் செய்தால் அது திருப்திகரமாக உங்களுக்கு அமையலாம்.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கிறது. எனவே நூதன பொருள்களின் சேர்க்கை ஏற்படும். அது மட்டும் அல்ல, குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள். எதை செய்ய முடியாமல் நீங்கள் தவித்தீர்களோ அதை இன்றைக்கு நீங்கள் செய்து முடிப்பீர்கள். தட்டுப்பாடுகள் உங்களுக்கு அகலும். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கும். பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியும் கைகூடும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து ஒத்துழைப்பு செய்வார்கள். இந்த நாள் ஒரு இனிய நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குழப்பங்கள் அகலும் நாள். கூட இருப்பவர்களாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். பகை மாறி பாசம் கூடுகின்ற இந்த நாளில் குருவினுடைய பார்வை 12, 2 ஆகிய இடங்களில் பதிகிறது. வாக்கு, தனம், குடும்பம் ஆகிய இடத்தில் பதிவதால் குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். என்ன தொழிலுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்தீர்களோ அந்த தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உருவாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவலும் வரலாம். அரசு வேலைக்காக விண்ணப்பித்திருந்தால் அரசு வழியிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக இனிய நாள். இருந்தாலும் இன்றைக்கு புதன்கிழமை என்பதனாலும் 8லே குரு இருப்பதனாலும் இன்றைக்கு பெருமாளையும் இலக்குமியையும் நீங்கள் வழிபட்டால் பெருமைகள் வந்து சேரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.